அந்தரங்க புகைப்படங்களோ வீடியோக்களோ இணையத்தில் பரவினால் அதனை உடனடியாக நீக்குவதற்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விளக்கம் அளித்துள்ளது. புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் என்னென்ன விரிவாக பார்க்கலாம். இணையம் அழிக்க முடியாத சக்தியாக உருவெடுத்துவிட்ட சூழலில் இணையத்தால் எவ்வளவு அதிகமான நன்மைகள் இருக்கிறதோ அதே போல சில தீமைகளும் இருக்கத்தான் செய்கின்றன. அதற்கான மிக கொடூரமான எடுத்துக்காட்டுதான் இணையத்தின் வாயிலாக பெண்கள் மீது நிகழ்த்தப்படும் வன்முறைகள். ஒரு பெண்ணை பழிவாங்கும் நோக்கிலோ அல்லது சுய லாபத்திற்காகவோ பெண்களின் புகைப்படங்கள் மற்றும் அந்தரங்க வீடியோக்களை சமூக வலைதளங்களிலும் இணையத்திலும் பதிவிடும் குற்றச்செயல் மிக இயல்பாக நடைபெற்று வருகிறது. இதனை தடுக்க சைபர் கிரைம் பிரிவினர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தாலும் ஏதாவது ஒரு வழியில் இணையத்தில் இந்த குற்றம் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. அப்படி பெண் வழக்கறிஞர் ஒருவரின் அந்தரங்க வீடியோக்கள் இணையத்தில் பகிரப்பட்டதை அடுத்து அவற்றை நீக்க கோரி தொடர்ந்த வழக்கின் விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் அந்தரங்க வீடியோக்கள் இணையத்தில் பரவினால் அவற்றை நீக்குவதற்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் என்னென்ன என்பது குறித்து விளக்கமளிக்க மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் அந்தரங்க புகைப்படங்களோ வீடியோக்களோ இணையத்தில் பரவினால் அதனை உடனடியாக நீக்குவதற்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் விளக்கமளித்துள்ள மத்திய அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் தொடர்பான விவரங்களையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது. அதாவது சமூக வலைதளங்களில் பகிரப்படும் அந்தரங்க வீடியோக்கள் புகைப்படங்களை புகாரளித்த 24 மணி நேரத்திற்குள் நீக்க வேண்டும். இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், கூகுள் ஆகிய இணைய சேவை நிறுவனங்களுக்கும் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்படும் பெண்கள் புகாரளிக்கவும் சட்ட உதவிகளை பெறவும் உளவியல் ஆலோசனை பெறுவதற்குமான வசதிகள் ஒரே இடத்தில் கிடைக்கும் வகையில் ஒன் ஸ்டாப் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. ஒரு முறை நீக்கப்பட்டாலும் மீண்டும் வேறு இணையதள முகவரியில் பரவாமல் தடுக்க சமூக ஊடக நிறுவனங்கள் சிறப்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் எனவும் மத்திய அரசின் கீழ் இயங்கும் பிரத்யேக இணையதளமான www.cybercrime.government.in என்ற இணையதளம் மூலமாகவும் உதவி எண் 1930 மூலமாகவும் புகார் அளிக்கலாம் எனவும் மத்திய அரசு கூறியுள்ளது. வாத பிரதிவாதங்களை கேட்டறிந்த நீதிபதி பெண் வழக்கறிஞர் தொடர்ந்த வழக்கின் விசாரணையை அக்டோபர் 22 ஒத்திவைத்துள்ளார்.